ஜெய் சாயிராம். நாம் கடந்து செல்லும் பாதையில் தடைகளும் தடங்கல்களும் வந்தால் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள்ளலாம். அதை போராடி கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே மிகப்பெரிய ஒரு அற்புதம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. ஆம் என் பிரியமே, நாளை மாத பிறப்பில் அதோடு சேர்ந்த குரு நன்னாளில் உனக்கான பிரம்மாண்ட மாற்றம் நடக்கப் போகிறது. இன்று இரவு இதை 7 முறை உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு உறங்கச் செல். நாளை பொன்னான விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது. ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே சாயி சாயி என்று உன் மனதாலும் உன் வாயாலும் உச்சரித்து கொண்டே இருக்கும் என் பிள்ளைக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று மனதாலும் உன்னுடைய வாயாலும் உச்சரித்துவிட்டு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் மனதிற்குள் சொல்லிவிட்டு நிம்மதியாக உறங்கச் செல். இதுவரை பார்க்காத அதிசயத்தை, பார்க்காத அற்புதத்தை, பார்க்காத பிரம்மாண்டத்தை உன் வாழ்வில் நீ பார்க்கப் போகிறாய். ஆம் என் பிரியமே, போராட கற்றுக்கொண்டால் வாழ்வையே ஜெயித்து காட்டலாம் மிக பிரம்மாண்டமாக. என் அன்பு பிரியமே, ஒரு கதவு மூடப்பட்டிருக்கிறதே என்று கவலைப்படாதே. அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று உனக்காக திறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள். மூடிய கதவிற்கு முன்பாக நின்று கொண்டு, அந்த கதவிற்கு முன்பாக நின்று கொண்டு திறக்கப்படும் வழிகளையும் உனக்காக திறக்கப்படும் வாய்ப்புகளையும் தவறவிட்டு விடாதே என் பிரியமே. வெளியில் தெரியும் காயங்கள் உன்னை பெரிய அளவில் பாதித்து விடாமல் பார்த்துக்கொள். உனக்குள் இருக்கும் காயங்களை யாருக்குமே தெரியாமல் வைத்திரு. அதுதான் மிக மிக நல்லது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்பொழுதே அந்த நிமிடமே செய்துவிடு. அது உனக்கும் நல்லது, உன்னுடைய வாழ்விற்கான வெற்றிக்கும் நல்லது. ஆம் என் பிரியமே, இதுதான் நடக்க வேண்டும், இதுதான் நிகழும் என்று நீ எதை நினைக்கிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் என் பிரியமான குழந்தைக்கு ஏற்படுத்தியே தீருவேன். என் மீது உண்மையாக அன்பும் பக்தியும் வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என் பிரியமே? எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு. வருகின்ற நாட்களை உனக்காக வைத்துக்கொள். எந்த நிலை வந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாமல் இரு. எந்த நிலையிலும் பொறுமையை இழக்க நினைக்காதே. ஆம் என் பிரியமே, எதற்காகவும் யார் மீதும் பொறாமை மட்டும் படாதே. பொறுமை எப்பொழுதுமே தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதும் அல்ல என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னை விட்டு விலகி போனதையெல்லாம் நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தால் நிம்மதி எப்பொழுதுமே உன்னிடம் இருக்கவே இருக்காது. ஆம் என் பிரியமே, போனதை நினைத்து புலம்பாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று இருந்துவிடு. நிம்மதி உன் அருகிலேயே இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்து கொண்டே இருப்பதை விட யாரும் பதிலளிக்கவே முடியாத அளவுக்கு கேள்வி கேட்பதும் தனி திறமை. அந்த திறமையை உனக்குள் வளர்த்துக்கொள். சிறப்பான விடைகள் மட்டுமல்ல, சிந்திக்க வைக்கும் கேள்விகள் கூட புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்வை அழிக்கவே முடியாது. இனி நீ வாழப்போகும் வாழ்வை அறிந்து கொள்ளவும் முடியாது. வாழ்க்கையில் இதுவரை கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் இனி வரும் வாழ்வை கடப்பதற்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் இன்று நல்லது நடந்தால் பெருமையாக வைத்துக்கொள். நடக்கவில்லை என்றால் அதைவிட அதீத பெருமை கொள்.
அதைவிட அதீத பெருமை கொள். ஏனென்றால் நாளை அதைவிட சிறப்பான நல்ல காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வாழ்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று. உன்னுடைய வயதை காட்டிலும் உன்னுடைய குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். எப்பொழுதுமே மற்றவர்களை எதற்காகவும் எதிர்பார்த்து வாழ நினைக்காதே என் பிரியமே. யாருக்குமே பாரமாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கு கிடைத்ததே போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கை. வேண்டாத இடத்தில் ஜெயித்து பிரம்மாண்டத்தை காட்டுவதை விட யாரிடமும் விட்டு கொடுக்காதவர்களிடம் தோற்று நிற்பது ஒன்றும் தோல்வி அல்ல என் பிரியமே. அதுவும் வெற்றியின் சாத்தியம்தான், அதுவும் வெற்றிதான். ஆம் என் பிரியமே, உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில், அதீத நம்பிக்கை உன் மீது உனக்கே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ நினைத்ததை அடைந்தே தீருவாய். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்று உன்னால் யோசனை செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால் யார் உதவுவார்கள், யார் நமக்கு உதவுவார்கள் என்று எப்பொழுதுமே யாரையாவது எதிர்பார்த்து கொண்டே இருப்பாய். அது நிச்சயமாக பயனளிக்காது என் பிரியமே. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், முன்னேற வேண்டுமென்றால் பொறுமை மிக மிக அவசியம். என் அன்பு பிரியமே, முடிவுகளை எடுக்க வேண்டிய சமயத்தில் தைரியமாக முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள். உன்னுடைய வளர்ச்சியை கண்டு உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் ஏன் இப்படி செய்தோம் என்று அவர்களே சிந்திக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் உனக்கு மிக மிக நல்லது. ஆம் என் பிரியமே, அப்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் பழகு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை நிச்சயமாக அந்த காலமே உனக்கு கண்டு கொடுக்கும். வாய்ப்புகளை வீணடித்து உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடாதே என் பிரியமே. உன்னை நீயே சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொள். உன்னை சரியாக நீயே நிர்வகிக்க முடியவில்லை என்றால் பின் மன நிம்மதிதான் கெடும். எப்பொழுதுமே உன் மனதை நீ அதிகாரம் செய்ய கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னுடைய மனம் உன்னை அதிகாரம் செய்யும்படி அனுமதிக்காதே. நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்க முடிவது போல, நிகழ்காலத்தை எப்படி அனுபவித்து உணர முடிவது போல, உன்னுடைய வருங்காலத்தை நீ விரும்பும்படி உருவாக்கிட உன்னால் முடியும். உன்னால் நிச்சயமாக முடியும். நீ எதிர்பார்ப்பதையே உன் வாழ்வில் நடக்க வைக்க உன்னால் முடியும் என் Priyame. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அதற்காக ஓய்வில்லாமல் உழைக்கப் பழகு. உழைக்க தயாராக இரு. ஆம் என் Priyame, சிலவற்றில் தோற்று விடுவதால் இனி வெல்லவே முடியாது என்று அர்த்தமாகிவிடாது என் Priyame. மீண்டும் மீண்டும் முயற்சியை செய்து கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் உன் மனதில் புன்னகை இருந்து கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய முகத்திலும் புன்னகை இருந்து கொண்டே இருக்கட்டும். தோல்விகளே வந்தாலும் கூட மனதை தைரியமாக வைத்துக்கொள். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உனக்கு உன் சாயப்பா நான் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். செய்வதை விரும்பி செய்ய கற்றுக்கொள். செய்வதை அன்றே செய்ய கற்றுக்கொள்.
எதற்காகவும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்காதே. என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் துணிச்சலோடு இரு. துணிச்சல் இல்லையென்றால் உன்னால் சாதனைகளை படைக்கவே முடியாது. ஆம் என் குழந்தா, நீ என்னுடைய பொக்கிஷம். எதற்காகவும் பயந்து கொண்டே இருக்காதே. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படியென்றால் கலங்காதே, எதற்காகவும் பயப்படாதே. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆம் என் குழந்தா, துன்பத்திற்கு என்ன காரணம் இருக்கும் என்று சற்று சிந்தித்திருக்கிறாயா? வலிமையில்லாத தன்மைதான் துன்பத்திற்கு காரணம் என்பதை புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே உன்னுடைய பாதையில் வரும் தடைகளையும் தடங்கல்களையும் கண்டு பயந்து நடுங்காதே. உன்னுடைய தோல்விக்கு அந்த பயம்தான் காரணமாக இருக்கும். பயப்படாமல் வரும் தடங்கல்களையும் தடைகளையும் எதிர்கொண்டு நீ பயணம் செய்தால் உன்னால் அடைய முடியாத லட்சியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அனைத்தையும் அடையக்கூடிய ஆற்றல் உனக்கு தானாகவே வந்துவிடும். உனக்கு தேவை என்ன என்பதை பார்த்து பார்த்து உனக்கு நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை எந்த நொடியும் நான் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை செய்து கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன், வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? உன்னுடைய அருகில் நான் எப்பொழுதும் உனக்காகவே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீயே ஆச்சரியப்படும்படி அற்புதத்தை நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். வெற்றி செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்காக இனிப்பான செய்தியை என் பிள்ளைக்காக நான் எடுத்து வருவேன் நிச்சயமாக. நாளை முதல் உன்னுடைய காலம் மாறும், உன்னுடைய காட்சிகளும் மாறும். உனக்கான ராஜயோகம் துவங்க இருக்கிறது. இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் பிரியமே. நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன். நீ நினைத்த மாதிரியே உன்னுடைய வாழ்வை நான் மாற்றி காட்டுகிறேன். ஒரு வெற்றி செய்தியை உனக்காகவே நான் கொண்டு வருவேன் என் பிரியமே. எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு. நீ கூப்பிட்ட குரலுக்கு நிச்சயமாக உன் அப்பா உன்னை தேடி வருவேன், சர்வ நிச்சயமாக. அப்பாவின் வாக்கு 100% பலிக்கும். மிகப்பெரிய ஆச்சரிய மாற்றங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கும். ஆம் என் குழந்தா, ஒவ்வொன்றாக நடக்கும். சகலமும் பெறப்போகிறாய் சந்தோஷமாக. ஏன் உன் முகத்தை இவ்வளவு இறுக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய்? என் மேல், உன் சாய் அப்பா மேல் என்னதான் கோபம் உனக்கு என் குழந்தையே? தேவையில்லாத பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காமல் உன்னுடைய அன்றாட வேலைகளில் உன் கவனத்தை செலுத்து. நான் உனக்காக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. நீ திறம்பட எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கவும் செய்யும். இந்த உலகத்திற்கு உன்னை உணர்த்தவும் செய்யும். அதுதான் உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான். நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்து கொண்டே
நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும் துன்பங்களும் சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு. தைரியமாக இரு. கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதேபோல அன்பாக இருந்து பார். உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மன வேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை உன் மன வேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும்.
போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பாவ கணக்குப்படிதான் உன் வாழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சந்தித்தே ஆக வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இருக்காது. உன்னுடைய துன்ப நிலை நிச்சயமாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே. இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பாதான் உனக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பயத்தை உன் மனதில் இழுத்து கொள்ளாதே. வேறு எங்கும் போய் தேடி அலையாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதுபோல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நீயும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவாய். அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நீ விரும்பிய துணையோடு விருப்பப்பட்ட உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். புன்னகையோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த பிரகாசம் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். நம்பிக்கையையும்
பிரார்த்தனையும் கண்ணுக்கு புலப்படாதவை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்களையும் நடத்தி காட்டும் வல்லமை அந்த நம்பிக்கையிலும் பிரார்த்தனையிலும் இருக்கத்தான் செய்கிறது. நீயும் நம்பிக்கையோடு இரு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் மீது அதைவிட அதிகமாக நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது அதைவிட அதிகமாக நம்பிக்கை வை. பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் சாயி சாயி என்று மனதார உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது.